சர்ஜரி அப்படின்னே பயங்கர பயம் வரும் எல்லாருக்குமே ஜென்ரலா. ஒன்ஸ் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதை நம்மளால சரிப்படுத்த முடியாது. எத்தனை தலைவலி இருக்கு, எதுக்கு டாக்டர் மீட் பண்ணணும்? கையில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இயரில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, பல்லில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி கட்டிகள்னால வரக்கூடிய தலைவலி வந்து நம்ம தலைவலிக்கும் ஒரு மைக்ரைனுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ட்ரீட்மெண்ட்? இப்போ மைக்ரைன் வர்றதுக்கு முன்னாடி வெறும் டோலோ நம்ம பேராசிட்டமால் மாதிரி மாத்திரை போட்டாலாம் கேட்கும். ஒன்ஸ் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா சில பேருக்கு ஃபேஷியல் பெயின் வரும் இல்லையா? வெரி ஷார்ப் ஷூட்டிங் பெயின், ஒரே சைடில் அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி. இந்த முகத்தில் வலி வரும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக தெரியாதுல்ல. அவங்க ஃபஸ்ட்டு நியூரோ பெயின் நினச்சி நியூரோ டாக்டர்கிட்டே வரமாட்டாங்க. பல் வலின்னு நினச்சி ஒரு சிலர்லாம் பல்லெல்லாம் பிடுங்கிலாம் அவங்களால வந்து கை தூக்க முடியாமல் போகிறது, வாய் ஒரு பக்கம் கோணிட்டு போகிறது, மொத்த பக்கம் கண் பார்வை தெரியாமல் போகிறது, அன்ஸ்டெடினஸ், கால் சரியாக வராமல் எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது. இந்த மாதிரி அக்யூட் சிம்டம்ஸ் இம்மீடியட்டாக வந்ததுன்னா ஹார்ட்டில் சிவியர் பெயின் இருக்கும், அவங்களே துடிப்பாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் ஸ்ட்ரோக், மூளையில் பாதிப்பு ஏற்படுறது வந்து இட்ஸ் எ பெயின்லெஸ் கண்டிஷன். நம்ம கை இந்த கை சரியாக வரல, ஆனால் எந்த பெயினுமே இருக்காது, அவர் கம்ஃபர்டபுளாக இருப்பார். கை கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் வராமல் போயிடும். ஸ்ட்ரோக் அப்படிங்கும்போது அதுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு நிறைய இருக்கா டாக்டர்? 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் வராரு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம் அவருக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னா த்ரோம்போலைசிஸ் மெடிசன், அந்த மெடிசன் இன்ஜெக்ட் பண்ண அந்த கிளாட் பர்ஸ்ட் ஆகி and especially looking at the phone at 30 degrees angle, ஹெட்டோட யூஷுவல் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 kgs. 30 டிகிரியில் போட்டேன் அப்படின்னா நெக்குக்கு எடுக்கிற ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ். சிவியர் நெக் பெயின் டிஸ்கம்ஃபர்ட்டோட ஆரம்பிக்கிறது, நாளடைவில் கை கால் சரியாக செயல்படாமல் போகும். அந்த ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண வேண்டும். ஸ்பைனல் கெனல் நார்மல் சைஸ் இருக்கிறத விட நாளடைவில் சுருங்கி நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும். நரம்பு அழுத்த ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு சயாட்டிக்கா மாதிரி. வெல்கம் டு த ஷோ நம்ம ஊரு டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து சீனியர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட நம்ம விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கூட இருக்காங்க நியூரோ சர்ஜன் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம். வெல்கம் டாக்டர். வணக்கம். நியூரோ சர்ஜன் கிட்ட பேச போகிறோம் அப்படின்னோடனே மூளையில் சர்ஜரி அப்படின்னோடனே பயங்கர பயம் வரும் எல்லாருக்குமே ஜென்ரலாக. பிகாஸ் மூளையை தொட்டால் மொத்தமாக அவுட் அப்படின்ற மாதிரி தான் மக்களோட சாதாரண ஒரு பேச்சு. எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். ஸோ மூளை, அதில் சர்ஜரி பண்ணலாமா, எங்கே உடலில் பிரச்சனை வந்தாலும் அங்கே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னால் ஒரு பயம் வருது. அதாவது பொதுவாக மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்ட்ரக்சர், ரொம்ப டெலிகேட்டான ஸ்ட்ரக்சர். ஒன்ஸ் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதை நம்மளால் சரிப்படுத்த முடியாது. பொதுவாக நரம்பியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மருந்து மாத்திரைகளில் சரி பண்ணுறது, அது வந்து நியூராலஜிஸ்ட் அவங்க வைத்தியம் பண்ணுவாங்க. ஒரு சில வியாதிகளை வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துல இருக்க குறைபாடுகளை சரி பண்ணி அதை சரிப்படுத்துவோம். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறது, அது நியூரோ சர்ஜன்ஸ் பண்ணுவோம். இது வேரியஸ் டிசீசஸ், அதாவது வந்து பிரெயின், ஸ்பைன் இந்த இடங்களில் ஏற்படுற கட்டிகள், இல்லை தேய்மானத்தினால ஸ்பைனில் ஏற்படுற சில வியாதிகள், அந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம். இது போக வந்து இந்த மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர வேறு வியாதிகள் வரும். இன்றைக்கி இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ரொம்ப துல்லியமாக எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி டியூரிங் ஆப்ரேஷன் நம்ம பல வகையான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ரொம்ப முக்கியமான கேஜெட் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப். அதாவது நம்ம ஒரு சின்னதாக தெரிகிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம 10 மடங்குலேருந்து 20 மடங்கு அதை மேக்னிஃபை பண்ணி அதில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறாலும் ரொம்ப துல்லியமாக ஆப்ரேட் பண்ண முடியும். டியூரிங் சர்ஜரி இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நேவிகேஷன், அதாவது நம்ம காரில் போகிறோன்னா ஜிபிஎஸ் எப்படி நம்மளை கைட் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப துல்லியமாக நம்மளை கைட் பண்ணி கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ஸோடு ஆப்ரேட் பண்ணுவோம். 3வது வந்து இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் மானிட்டரிங், அதாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணும் போது கண்டினியூஸாக அந்த நரம்பு வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி பல வகையான டெவலப்மெண்ட்ஸ் வந்தனால நம்மளால் ரொம்ப துல்லியமாக ஆப்ரேட் பண்ண முடியும். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை ரொம்ப சேஃபான சர்ஜரி, அண்ட் இஃப் இட் இஸ் டன் பை அ ப்ராப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இட் இஸ் வெரி வெரி சேஃப். அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு காமன் பீப்புள் சைடு இருந்து யோசிக்கும் போது பெரிய பிரச்சனை வந்து தலைவலி. இன்னைக்கு இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரக்சரும் அப்படி இருக்கு.
ஸோ தலைவலி தான் தலையாய பிரச்சனைன்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல, சிலருக்கு டெய்லி வரும், இல்லை மாதத்துக்கு 2 வாட்டி வரும். இந்த தலைவலி வந்து சாதாரண தலைவலியாக இருக்கிறதுக்கும் ஒரு நரம்பியல் நிபுணரை பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? எத்தனை தலைவலி இருக்குது, எதுக்கு டாக்டர் மீட் பண்ணணும்? பொதுவாக தலைவலி எப்படி பிரிப்போம் அப்படின்னா பிரைமரி ஹெடேக் அண்ட் செகண்டரி ஹெடேக். பிரைமரி ஹெடேக்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் தலைவலி வர்றது. அதில் காமனாக வர்றது வந்து மைக்ரைன் ஹெடேக், ரெண்டாவது வந்து டென்ஷன் ஹெடேக். செகண்டரி ஹெடேக்னா வேற ஒரு மூல காரணத்தினால வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலைப்பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நோஸ் இருக்குது, சைனஸ் இருக்குது, இயர் இருக்குது, அதிலெல்லாம் வர ப்ராப்ளம். ஐயில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இயரில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, பல்லில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது, அதனால வர தலைவலிகள். அப்புறம் மூளைக்குள்ளே, அதாவது மூளைக்குள்ளே மெதுவாக வளரக்கூடிய கட்டியாக இருக்கலாம், இல்லை வேகமாக வளரக்கூடிய கட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள்னால வரக்கூடிய தலைவலி வந்து நம்ம செகண்டரி ஹெடேக்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி ஹெடேக் எல்லாமே ரொம்ப அன்காமன், அதாவது ரொம்ப காமனாக வராது. புரியுதா? பிரைமரி ஹெடேக்ஸ் தான் காமனாக வரக்கூடிய ஹெடேக்ஸ். நான் சொன்ன மைக்ரைன் ஹெடேக் அண்ட் டென்ஷன் ஹெடேக், அதுதான் லைஃப் ஸ்டைல் ஹெடேக்ஸ். நீங்களும் நானும் நம்மளோட லாஸ்ட் 2-3 இயர்ஸில் பல முறை இந்த மாதிரி பிரைமரி ஹெடேக்ஸை நம்ம சந்திச்சிருப்போம். நம்மளுக்கு அதோட தன்மை தெரியும், அந்த ஹெடேக் எப்படி வருது. நம்ம ஒரு சின்ன மாத்திரைகள், ஓவர் த கவுண்டர் அவைலபிள் மாத்திரைகள் போட்டால் நமக்கு உடனே சரியாயிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஹெடேக்ஸ் வந்தால் மேஜராக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம யூஸ்வலாக எடுக்கிற வைத்தியங்களை பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ட்ரிகருங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக வெயில், அதாவது பிரைட் லைட், சன்லைட்டில் வெளியே போனால் தலைவலி வரும். ஒரு சிலருக்கு வந்து அதிக நாய்ஸ், அதாவது நாய்ஸ் பொல்யூஷன்னால தலைவலி வரும். ஒரு சிலருக்கு வந்து எக்ஸசிவ் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன்னால தலைவலி வரும். ஒரு சிலருக்கு சரியாக ஆகாரம் சாப்பிடாட்டி பசினால தலைவலி வரும். இந்த மாதிரி காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே அந்த ஹெடேக் வந்து சரியாயிரும். இதையும் மீறி ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெடேக் வருது, நாளடைவில் அந்த தலைவலி வந்து அதிகமாகிட்டே போகுது, இல்லை அதோட தன்மை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹெடேக் மாதிரி இல்லாமல் அதோட ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை அதோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா as early as possible ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான கரெக்டான தீர்வை நோக்கி போகிறது தான் கரெக்டான வைத்தியம். இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்களோட ஹெடேக்கை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அவங்களுக்கு எந்த டைமில் வருது, என்ன நேச்சரில் வருது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. we also ask them to maintain ஒரு ஹெடேக் டைரி. அதாவது இந்த நேரத்தில் இந்த டைமில் எனக்கு தலைவலி ஆரம்பிச்சது, இவ்வளோ நேரம் இருந்தது, இந்த மாத்திரை போட்டேன், இதில் சரியாச்சு, அடுத்த ஹெடேக் எப்போ வருது அப்படிங்கிற ஒரு ஹெடேக் டைரி சீக்வன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னாலே நம்ம அதை பார்த்தோன்னா என்ன நேச்சர் ஆஃப் ஹெடேக்குன்னு தெரியும். நமக்கு சஸ்பீஷன் இருக்குது, அவங்களுக்கு இருக்க ஹெடேக் சாதாரண தலைவலி இல்லை, கொஞ்சம் மோசமான தலைவலி, இல்லை செகண்டரி ஹெடேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது அப்படின்னா நாங்கள் உடனே ஸ்கேன் பண்ணி அது என்ன காரணத்தினால வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ தலைவலின்னு சொல்லும்போது மைக்ரைன் அப்படின்றதும் சிவியர் போர்ஷனாக நிறைய பேர் சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவலிக்கும் ஒரு மைக்ரைனுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ட்ரீட்மெண்ட்? யூஸ்வலாக மைக்ரைன் சிம்டம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will present with an aura. அதாவது ஹெடேக் வர்றதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி வரலாம், ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட், அதாவது கண்ணில் வந்து மினுமின்னு பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு சிம்டம் வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு பழைய ஞாபகங்கள் வரலாம். இந்த மாதிரி ஆரா வரும். அந்த ஆரா வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஒரு சிவியர் ஹெடேக், யூஸ்வலாக ஒரு சைடு ஒத்த தலைவலி, யூனிலேட்ரல் ஹெடேக் வரும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஹெடேக் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் சிவியராக இருந்து அப்புறம் படிப்படியாக அது குறைஞ்சு கம்ப்ளீட் நார்மல்சிக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி எபிசோட்ஸ் ஒரு 2-3 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆரா வரும்போதே தெரியும் அடுத்த ஹெடேக் வரப்போகுதுன்னு. ஸோ மைக்ரைன் இஸ் அ வெரி காமன் ஹெடேக், பட் திஸ் கேன் பி அவாய்டட். திஸ் கேன் பி ட்ரீட்டட் எஃபிஷியன்ட்லி if they take precaution. இந்த மாதிரி ஹெடேக் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3 அல்லது 4 எபிசோடுக்கு மேலே வருது அப்படின்னா that will impair their lifestyle. So we need long term treatment. இப்போ மைக்ரைன் வர்றதுக்கு முன்னாடி வெறும் டோலோ, நம்ம பேராசிட்டமால் மாதிரி மாத்திரை போட்டாலாம் கேட்கும். ஒன்ஸ் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேராசிட்டமால்லாம் கேட்கவே கேட்காது. அதை அபார்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது, அது போட்டால் தான் கேட்கும். ஓகே. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி அடிக்கடி ஹெடேக் வரவங்களுக்கு ட்ரிகர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்குது, பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் அதர் மெடிசன்ஸ் விச் வி கிவ். அதாவது அந்த மாதிரி அட்டாக் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு
we give long term medicines. ஒரு 3 to 6 months அவங்க கண்டினியூஸாக மெடிசன் எடுத்து அந்த ட்ரிகரையும் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரைன் கேன் பி வெரி வெரி எஃபெக்டிவ்லி ட்ரீட்டட். ஸோ மைக்ரைன் பற்றி பேசும்போது சில பேருக்கு ஃபேஷியல் பெயின் வரும் இல்லையா, ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு இன்னைக்கு அந்த பேரை கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ முகத்தில் வரக்கூடிய இந்த வலி இது எதனால, என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிறது வந்து ஒரு நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு பெயின். அதுவும் ஹெட்டேக்குள்ளே வரும். பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ ஹெட்டேக், பட் இட்ஸ் அ வெரி ஷார்ப் ஷூட்டிங் பெயின். யூஸ்வலாக ஒரே சைடில் அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி யூஸ்வலாக இந்த லோவர் போர்ஷனில் வரும், இல்லை மிட் போர்ஷனில் வரும், ஒரு சிலருக்கு அப்பர் போர்ஷனில். இது வந்து நம்ம மூளையிலேருந்து வெளியே வர ஒரு நரம்பு, அதாவது 5th நர்வ்னு சொல்லுவோம். அந்த நரம்பில் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வகையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதாவது சில மெடிசின்ஸ் இருக்குது, அந்த மெடிசின்ஸ் போட்டாலே ஒரு சிலருக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். அவங்களுக்கு அதுலேயும் கேட்கல அப்படின்னா அந்த டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆப்டிமல் டோஸில் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அதிலே வந்து 90% ஆஃப் த பீப்புள் வில் கெட் அ குட் ரிலீஃப். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். பட் அந்த முகத்தில் வலி வரும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக தெரியாதுல்ல. பல்லு வலி, கண்ணு வலி இந்த பக்கம் வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. கரெக்ட், யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதாவது முகத்தில் அதுவும் எஸ்பெஷலி அந்த தாடை பகுதியில் வலி வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு நியூரோ பெயின் நினச்சி நியூரோ டாக்டர்கிட்டே வரமாட்டாங்க. இன்வேரியபிளாக டென்டிஸ்ட்டை போவாங்க. பல் வலின்னு நினச்சி ஒரு சிலர்லாம் பல்லெல்லாம் பிடுங்கிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பல்லு பிடுங்கிட்டு ஆமாம் டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் பெயின் போகாது. அதுக்கப்புறம் தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ நியூரோ ரிலேட்டட் பெயின் அண்ட் தென் தே வில் கம் டு அ நியூரோ சர்ஜன் ஒரு நியூராலஜிஸ்ட். அண்ட் வென் தே கம் ஃபர்ஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுவோம். அதில் சரியாகாத பேஷண்ட்டுக்கு we have a special treatment called RF ablation. அதாவது ஒரு சின்ன நீடில் போட்டு அந்த நரம்பை லைட்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா people will have good relief. அதுலேயும் ரிலீவ் ஆகாதவங்களுக்கு மைக்ரோ சர்ஜரி பண்ணி கம்ப்ளீட் ரிலீஃப் கொடுத்துடலாம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூளைக்குள்ளே வந்து எந்த இடத்துல நரம்பும் ரத்த குழாயும் ஒட்டிகிட்டு இருக்கோ அதை நம்ம போய் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பெயின் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிரும். ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போதே கம்ப்ளீட் ரிலீஃபோடு வருவோம். ஏதாவது காரணங்கள் இருக்கா டாக்டர் இந்த மாதிரி ஃபேஷியல் பெயின் வர்றதுக்கான ரீசன்? வயதாகும் போது நம்ம உடம்புல எல்லாமே சேக் ஆகும். அந்த மாதிரி உள்ள பிரெயின்குள்ளேயும் பிரெயின் சுருங்க சுருங்க அந்த நரம்புகள் ரத்த குழாய்கள் சேக் ஆகும் போது ஒன்னோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வரலாம். தலைவலிக்கு அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை கழுத்து வலி. அதுவும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஐடிலேருந்து எந்த வேலைக்கு போனாலும் இன்னொன்று மொபைல் கலாச்சாரம் இல்லையா, கீழே குனிஞ்சு இருக்கிறதுனால வர இந்த கழுத்து வலி சில பேருக்கு திரும்ப கூட முடியாது. ரைட் அண்ட் லெஃப்ட் கூட திரும்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நரம்பியல் சார்ந்து அதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன பண்ணணும் டாக்டர்? அதாவது கழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பகுதி நம்ம உடம்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 270 டிகிரிஸ் நம்மளால் இந்த பக்கம் திரும்பி ஃபுல்லாக பார்க்க முடியும். மேலே கீழே ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோ மொபைலான ஸ்ட்ரக்சர். இந்த கழுத்து பகுதியில் இருக்க அந்த கோர் ஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட்டே நம்மளோட மசில்ஸ் தான். அந்த மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதே கிடையாது. ஈவன் பீப்புள் ஜிம்முக்கு போகிறவங்க கூட கை கால் மசில்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணுவாங்க, ஆனால் கழுத்துக்கு நெக் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோரோவர் இன் டுடேஸ் வேர்ல்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், கவுச் டு போஸ்டர் and especially looking at the phone at 30 degrees angle puts lot of strain on the neck. அதாவது இப்போ நார்மலாக நம்ம தலையை நேராக வச்சுருக்கோம் அப்படின்னா லோடு ஹெட்டோட யூஷுவல் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 kgs. அதோட லோடு வந்து நார்மல் சிட்டிங் போஸ்டரில் 5 kgs தான் இருக்கும். இதே 30 டிகிரியில் போட்டேன் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் த நெக்குக்கு எடுக்கிற ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இட் ட்ரிப்பிள்ஸ். அதாவது ஆல்மோஸ்ட் 15 kgs. அதை இன்னும் நீங்கள் பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா the load even increases further. So நம்மளோட பேட் posture leads to excess strain. அந்த ஸ்ட்ரெயின் வரும்போது அந்த எலும்புகள் தேய்மானம் ஏற்படும். அந்த மசில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நாளடைவில் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஏற்பட்டு சிவியர் நெக் பெயின் டிஸ்கம்ஃபர்ட்டோடு ஆரம்பிக்கிறது. நாளடைவில் ஸ்பைனல் கார்டு அழுத்த ஆரம்பிச்சது அப்படின்னா கை கால் சரியாக செயல்படாமல் போகும். அதாவது செயல் இழக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண வேண்டிய நிலைமை கூட வரலாம். ஸோ ஸ்பைனல் கார்டும் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு இடமா? அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? ஸோ அது முன்னாடியே நம்ம வந்து தெளிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதாவது ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ்னு ஓவரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே சில ஸ்பைனல் கார்டில் டிஃபார்மிட்டிஸ் வரலாம். அது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. அப்படி வந்ததுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணணும். பட் நார்மலாக ஒருத்தர் நார்மல் ஸ்பைனோட பிறந்து வளர்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் த ஸ்பைன். அதாவது நம்ம பேராஸ்பைனல் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நெக்கு, அப்பர் பேக், லோ பேக் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு ஹெல்த் நல்லாவே ப்ரிசர்வ் ஆகும். இதெல்லாம் பண்ணாமல் விட்டோம்னா நாளடைவில் தேய்மானங்கள் ஏற்பட்டு அதிக மொபைல் பார்ட் ஆஃப் த ஸ்பைன், அதாவது நெக் அண்ட் லோ பேக்,
அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் ஹெட் எல்லா லோடும் அந்த லோ பேக் வழியாக தான் கீழே காலுக்கு போகுது. ஸோ த ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி ஹை. ஸோ அதுக்குண்டான ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில்ஸை டோன் பண்ணோம் அப்படின்னா அதில் நடக்கிற டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அந்த டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸை நாளடைவில் அவாய்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த போன் திக்காகி அதை சுற்றி இருக்க லிகமெண்ட்ஸ் எல்லாம் திக்காகி ஸ்பைனல் கெனல் நார்மல் சைஸ் இருக்கிறத விட நாளடைவில் சுருங்கி நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும். நரம்பு அழுத்த ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு சயாட்டிக்கா மாதிரி பெயின் வரலாம். பேக்கில் இருந்து பெயின் காலுக்கு ஷார்ப் ஷூட்டிங் பெயின் வந்துன்னா அது சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி தண்டுவோட சுருக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. 10 அடி நடந்தால் அப்புறம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் 10 அடி நடக்கணும். அந்த மாதிரி வி கால் இட் அஸ் நியூரோஜெனிக் கிளாடிகேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இதெல்லாம் சிவியர் ஃபார்ம். அதுக்கு வந்து நம்ம சர்ஜரி தேவைப்படலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பைன் ப்ராப்ளம் இஃப் தே டேக் கேர் இன் த ஏர்லி ஸ்டேஜஸ், பெயின் வரும்போதே அவங்களால கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சர்ஜரி அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் வி கேன் கிவ் தெம் அ குட் ரெமெடி வித்தவுட் சர்ஜரி. சயாட்டிக்கால வந்து சர்ஜரி பண்ணால் நரம்பில் பாதிச்சதுன்னா அப்புறம் இந்த லோவர் பாடியே வந்து வேலை செய்யாமல் போயிடும் இப்படின்றது டவுட்லாம் நிறையவே இருக்குல்ல டாக்டர்? ஸ்பைனில் சர்ஜரி பண்ணால் நம்மளால் நடக்க முடியாமல் போயிடும். ஸ்பைனில் கை வச்சாலே வந்து எதுவுமே அதுக்கப்புறம் செயல்படாது அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. பட் ஸ்பைன் சர்ஜரி டுடே இஸ் வெரி 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 சேஃப். 100 பேஷண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 பேருக்கு தான் ஆப்ரேஷன் தேவைப்படும். 80லேருந்து 90% மக்களை வந்து நம்ம வெறும் எக்ஸசைஸ் வித் லிட்டில் மெடிசன்ஸ் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவங்கள கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். அதை பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த 10 பேருக்கு நம்ம ஆப்ரேஷன் சொல்கிறோம் அப்படின்னா கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதாவது டீஜென்ரேஷன் ரொம்ப சிவியராக இருக்குது. நரம்பை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நரம்பு நார்மலாக செயல்பட்டுகிட்டே இருக்கும் போது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதில் இருக்க அழுத்தத்தை எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த நரம்பு வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நரம்போட செயல்திறன் படிப்படியாக குறைஞ்சி ஒரு 50% தான் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆகிறது வந்து நம்ம கையில் கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் இட் ஓன்ட் இம்ப்ரூவ். ஸோ நியூரலாஜிக் டிஸார்டர்ஸ் வந்து ரொம்ப சிவியராக வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து குணப்படுத்த முடியும். பட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு தான் குணப்படுத்த முடியும். அதனால் ஏர்லி கன்சல்டேஷன், ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்குண்டான அட்வைஸை எடுத்து அதுக்குண்டான ரெமெடியல் மெஷர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஓன்ட் நீட் சர்ஜரி அண்ட் வி கேன் கியூர் தெம் டு லீட் அ ஹாப்பி லைஃப். பட் ஒன்ஸ் பெயின் வந்ததுக்கு அப்புறமா இல்லை சர்ஜரி போகிறோம் இல்லை சர்ஜரிக்கு முந்தின ஸ்டேஜ் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பழைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு அந்த பர்சன் வர முடியுமா? யூஸ்வலாக சர்ஜரினால் நம்மளால் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பட் ஒன்லி வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டீஜென்ரேஷன், வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, stretching exercises and strengthening exercises, we can get them back to almost the normal level. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் டாக்டர், நின்றுக்கிட்டே வேலை பார்க்கறது, உட்காந்துக்கிட்டே பார்த்து பேக் பெயின் வரும்போது குனிய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க குனிய வேண்டிய வேலையெல்லாம் குனிய முடியலன்ற போது அப்படி மெதுவாக உட்காந்துக்கிறது, அந்த வேலையை செஞ்சுக்கிறது, பெயின் இருக்குது, பெயின் அதிகமாகும் போது டேப்லெட் போட்டுக்கிறது, பெயின் கில்லர் போட்டுக்கிறது, இதெல்லாமே இருக்குது. ஸோ இடுப்பில் குனிய முடியாத அளவுக்கு பெயின் வரவங்க என்ன பண்ணணும்? பெயின் எதனால் வருதுன்னா ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ் சொல்லுவோம். அதாவது தேய்மானம் ஜாஸ்தியாகி அந்த போனில் இருக்க ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா பெயின் இருக்கும். சிறு வயசுலேருந்தே நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்து வெயிட்லாம் தூக்கி இல்லை பேக்குக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸை டோண்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த குனிஞ்சு நிமிர்றது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி நாளடைவில் வெறும் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல குனியும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அக்ரவேட் ஆகும். So the advice is to do proper back and neck strengthening exercises so that you are able to function normally. And abnormal அபரிவிதமாக திடீர்னு ஒரு நாள் போய் ஒரு ஹெவி வெயிட்டை தூக்குறது, குனிஞ்சு தூக்குறது, அதெல்லாம் should be completely avoided. நம்ம யூஸ்வலாக பண்ணுறதை விட அதிக லோட் வந்து ஸ்பைனுக்கு அன்யூஸ்வலாக கொடுக்கக்கூடாது. அந்த டைம் தான் மோஸ்ட் பீப்புள் கெட் இன்டு ட்ரபிள். இதே ஃபேஷியல் பெயின் இப்போ ஸ்ட்ரோக்காக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அது வேறையா? அதாவது ட்ரைஜெமினல் நியூராலஜியா ஸ்ட்ரோக்காக மாறாது. ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னா மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு சரியான இரத்த ஓட்டம் போகாமல் இருந்தாலோ இல்லை மூளைக்கு உள்ளேயோ மூளையை சுற்றியோ இரத்த கசிவு ஏற்பட்டாலோ அதை தான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து ஒரு அக்யூட் எமர்ஜென்சி. என்ன அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிடும். எய்தர் தே பிகம் அன்கான்ஷியஸ் or they will develop focal neurologic deficit. Focal neurologic deficit அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களால வந்து கை தூக்க முடியாமல் போகிறது, அவங்க சிரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய் ஒரு பக்கம் கோணிட்டு போகிறது, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறது,
நம்ம சொல்கிறது புரிஞ்சால் கூட அவங்களால பதில் பேச முடியாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு கண் பார்வை ஒத்த பக்கம் கண் பார்வை தெரியாமல் போகிறது, ஒரு சிலருக்கு அக்யூட் கிடினஸ் அன்ஸ்டெடினஸ், ஒரு சிலருக்கு கால் சரியாக வராமல் எழுந்து நிற்க முடியாது நடக்க முடியாது. இந்த மாதிரி அக்யூட் சிம்டம்ஸ் இம்மீடியட்டாக வந்ததுன்னா தட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரோக். அவங்கள இம்மீடியட்டாக நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி எதனால் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான உரிய வைத்தியம் நம்ம இம்மீடியட்டாக பண்ணால் அவங்கள கம்ப்ளீட்டாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அறிகுறி இருக்கா டாக்டர்? வாமிட் பண்ணுறது இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? ஸ்ட்ரோக் வீட்லேயே இருக்க ஒருத்தருக்குன்னா எப்படி அவர் கண்டுபிடிச்சி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும்? அதாவது ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஸ்ட்ரோக் வர அவங்களுக்கு மேஜர் அறிகுறிகள் எதுவும் இருக்காது. ஒரு சிலருக்கு மைல்டு சிம்டம், அதாவது ஸ்ட்ரோக் மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு போகலாம். அது வந்து டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக், டிஐஏன்னு சொல்லுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த டிஐஏ எதுவுமே இருக்காது, திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் வை இந்த ஸ்ட்ரோக் பற்றி அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் கண்டிஷன். இப்போ ஹார்ட்டில் சிவியர் பெயின் இருக்கும், அவங்களே துடிப்பாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் ஸ்ட்ரோக் மூளையில் பாதிப்பு ஏற்படுறது வந்து இட்ஸ் அ பெயின்லெஸ் கண்டிஷன். இப்போ ஒருத்தர் கை வரல அப்படின்னா, நம்ம இந்த கை சரியாக வரல, ஆனால் எந்த பெயினுமே இருக்காது, அவர் கம்ஃபர்டபுளாக இருப்பார். மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களே வந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சரியாயிரும்னு நினச்சிட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த கை கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் வராமல் போயிடும். ஸோ ஸ்ட்ரோக்கோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டுக்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு நியூரலாஜிக் டெஃபிசிட் வந்தது அப்படின்னா அதை லைட்டாக எடுத்துக்காமல் உடனே ஹாஸ்பிட்டல் போய் எவாலுவேட் பண்ணி அதுக்குண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம உரிய டைமில் பண்ணணும். யூஸ்வலாக அந்த கோல்டன் ஹவர் ஃபார் ஸ்ட்ரோக் இஸ் பிட்வீன் 4 and 6 hours. அதுக்குள்ளே நம்ம வைத்தியம் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் தெம் 80 to 90% ஆஃப் த பீப்புள் நல்ல ரெக்கவரி கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஏஜ் ஃபேக்டர் சொல்ல முடியுமா டாக்டர்? இந்த ஏஜில் இருக்கவங்க ஒரு கை கால் வந்து டக்குன்னு மரத்து போச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னா அது என்ன ஏஜ் லிமிட்டாக இருக்கும்? காமனாக ஓல்ட் ஏஜ், சம் பீப்புள் பியாண்ட் 60 years தான் ஸ்ட்ரோக் வரும். பட் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நடக்கிறனால, பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்டு ஒபிசிட்டி, அதாவது அதிக உடல் பருமன் இருக்கனால ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப யங் ஏஜ், அதாவது 30 வயசு 35 வயசு 40 வயசுலலாம் காமனாக ஸ்ட்ரோக் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரோக் அப்படிங்கும்போது அதுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி நிறைய இருக்கா டாக்டர்? பிகாஸ் அந்த கை கால் இழுத்துக்குச்சு அப்படின்னாவே பேஷண்ட்டுக்கு ரொம்ப பயம் வரும். திருப்பி பழைய நிலைமைக்கு போகணும், என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் பண்ணலாம் அப்படின்ற நிலைமையில நிறைய பேர் இருக்கும்போது என்ன இருக்குது? அதாவது ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் 20 to 30 years சிக்னிஃபிகண்ட்டாக எவால்வ் ஆயிருக்கு. நம்மளால் அதை குணப்படுத்தி அவங்கள சரியாக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் எவால்வ் ஆகிருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து இரத்த குழாய் அடைப்பு, அதாவது மேஜர் இரத்த குழாய் அடைப்போட ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4.5 hours ஹாஸ்பிட்டல் வராரு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம் அவருக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னா த்ராம்போலைசிஸ் மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணால் அந்த கிளாட் பர்ஸ்ட் ஆகி பிளட் ஃப்ளோ ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகும். இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு 4.5 hours இல்லாட்டி ஃபஸ்ட்டு 24 hours வராங்க அப்படின்னா நம்மளால் இரத்த குழாய் உள்ளே போய் அந்த கிளாட் எங்கே அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை கம்ப்ளீட்டாக எடுத்து விட முடியும். திஸ் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து லாஸ்ட் 15 to 20 years சிக்னிஃபிகண்ட்டாக எவால்வ் ஆகிருக்கு. அண்ட் டுடே வி டூ திஸ் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி வைத்தியம் வந்து மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் ரொட்டீனாகவே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அவங்க வந்த உடனே அவங்களுக்கு சில டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி எந்த இடத்துல அடைப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி இன்னும் டைமையும் நம்மளுக்கு வேகப்படுத்துறதுக்கு, துரிதப்படுத்துறதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு இமேஜிங், அதாவது ரேபிட் ஏஐ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எம்ஆர்ஐ பண்ண உடனே அடுத்த 5 minutes எனக்கு ஃபோனில் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வந்துடும். இவங்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு இருக்குது, த்ராம்பெக்டமி பண்ணால் பெனிஃபிட் இருக்கும், இவ்வளோ டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கு, இவ்வளோ டிஷ்யூ நம்மளால் சால்வேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ தெளிவாக பேஷண்ட்டுக்கு இல்லை பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளால் அந்த மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி பண்ணி அந்த பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தார். பட் திடீர்னு வீட்டில் ஏதோ வெயிட்டை தூக்கி வேலை செய்யும்போது வாமிட்டிங் வந்திருக்கு. ஆனால் அவங்க டிலே பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் ஹவர்ஸை யூஸ் பண்ணல. ஸோ டிலே பண்ணி ஹாஸ்பிட்டல் போகும்போது அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பிரெயினில் பிளட் கிளாட்டாக இருக்குது, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்தால் கூட திடீர்னு இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்ஸ் ஏன் இருக்குது? எஸ், நீங்கள் சொல்கிற இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி, அதாவது பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி மூளையில் உள்ள இரத்த குழாய் வெடித்து அதனால் மூளைக்குள்ளே இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கலாம்.
அந்த மாதிரி ஏற்பட்டது அப்படின்னா அதுக்குண்டான வைத்தியம் எந்த லொக்கேஷனில் ப்ளீட் இருக்குது, எவ்வளோ சிவியர் ப்ளீட் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக பிரெயின் சோஃபார் டேமேஜ் ஆகிருக்கு, நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணால் அந்த பிரெயினை வந்து சால்வேஜ் பண்ண முடியும் அண்ட் ஃபர்தர் டேமேஜ் நடக்காமல் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து we will define and design the treatment. அதாவது ரத்த கசிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரத்த கசிவை எடுத்து விட்டு மூளையில் இருக்க ப்ரெஷரை ரிலீவ் பண்ணும். ஒரு சிலருக்கு மூளையில் அனியூரிசம், அதாவது ப்ரெஷர் இருந்தால் கூட இப்போ பிபி எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். absolutely anybody beyond 30-35 years of age, periodic regular health check every 6 months, blood pressure, sugars செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த பிளட் ப்ரெஷர் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ண வேண்டியது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் our own blood pressure. இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஒரு பேஷண்ட் வந்து அப்பல்லோக்கு வராங்க அப்படின்னா இப்போ வேர்ல்டு லெவலில் ஒரு அட்வான்ஸ்டு நியூ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்ல முடியும் டாக்டர்? அதாவது ஒருத்தர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள இம்மீடியட்டாக 5 minutes வந்து ER ஃபிசிஷியன் எவாலுவேட் பண்ணி தே வில் சென்ட் அலர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். ட்ரீட்மெண்ட் டீமுக்கெல்லாம் அலர்ட் போகும் அண்ட் வித்தின் 10 to 15 minutes அவங்களுக்கு MRI ஸ்கேன் பண்ணி அடுத்து இந்த ரேபிட் ஏஐ நான் சொன்ன மாதிரி இந்த அட்வான்ஸ்டு இமேஜிங் டெஸ்ட் பண்ணி வித்தின் 20 minutes நம்மளால் என்ன டயக்னோசிஸுங்கிறத நம்ம முடிவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணிடுவோம். அண்ட் இமேஜிங் பண்ண உடனேயே சில த்ரோம்போலைட்டிக் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ஃபார்மசிலேருந்து டைரெக்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இமேஜிங் ரூம்லேயே வச்சு வி கிவ் த இன்ஜெக்ஷன். தட் இஸ் டைம் சேவிங். அதுக்கப்புறம் த்ராம்பெக்டமி பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 15-20 minutes பேஷண்ட்டை இம்மீடியட்டாக கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணி வி டூ தி மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அந்த ட்ரீட்மெண்ட். ஸோ அட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் த ஸ்ட்ரோக் பாத்வே இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரீம்லைன் அண்ட் நம்மளால் வந்து ரொம்ப வேகமான குயிக்கான டைமில் வித் ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் தட் இஸ் த இமேஜிங், தி ரேடியாலஜி டீம், the pharmacy team, the cath lab team, the doctors, the physicians, the assistants, everybody will work together to provide treatment in a timely fashion. பிரெயின் டியூமர் அப்படின்னாவே பேஷண்ட்டுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா பிரெயினில் கை வைக்கணும், அகெயின் மூளையில் சர்ஜரி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ பிரெயின் டியூமர் வந்தால் அதுக்கான அறிகுறிகள் உடம்புல என்னென்ன தெரியும் இந்த ஸ்டார்டிங்லேயே பிகினிங்லேயே அப்படி வந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னென்ன பண்ணணும்? அதாவது பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராட் டேர்ம். ஓகே, அது மூளையில் வந்து ஒரு 100லேருந்து 150 வகையான பிரெயின் டியூமர்ஸ் வரலாம். அதில் லக்கிலி மோஸ்ட் ஆஃப் த பிரெயின் டியூமர்ஸ் ஆர் பினைன் டியூமர்ஸ். பினைன் டியூமர்ஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய கட்டிகள். மேலிக்னன்ட் டியூமர்ஸ் அப்படின்னா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கட்டிகள். இப்போது அவங்களோட நேச்சர் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து அந்த டியூமரை பொறுத்து வேரி ஆகும். இப்போ அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த பகுதி ஆஃப் மூளையை அஃபெக்ட் ஆகுதுன்ற பொறுத்து சிம்டம் வேரி ஆகும். காமன் சிம்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி வரலாம், தலைவலியோடு சேர்ந்து வாந்தி வரலாம், அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் அதாவது வலிப்பு நோய் வரலாம். அது போக அவங்களுக்கு வந்து அதர் சிம்டம்ஸ் லைக் ஃபோக்கல் டெஃபிசிட், எந்த இடத்துல அழுத்துது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூமர் வந்து முகத்துக்கு வர நரம்பு அழுத்துது அப்படின்னா ஃபேஷியல் பால்சி வரலாம், முகத்தில் பெயின் வரலாம், இல்லை கை கால் செயலிழந்து போகலாம். அந்த டியூமர் எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் வேரி ஆகும். இது சிம்டம்ஸ். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒருத்தர் சிம்டமோட ப்ரெசென்ட் ஆகிறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் அவங்கள நம்ம டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணும். மோஸ்ட் காமன் எவாலுவேஷன் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஸ்பெஷல் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ஷனோட பண்ணி எந்த இடத்துல டியூமர் இருக்குது எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். 2, 3வது அதுக்குண்டான வைத்தியம். மோஸ்ட் டியூமர்ஸ் இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி மைக்ரோ சர்ஜரி பண்ணி அதுக்குண்டான ஸ்பெஷல் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக டியூரிங் சர்ஜரி வி ஹேவ் அட்வான்ஸ்டு கேஜெட்ஸ், அதாவது இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நேவிகேஷன், அதாவது நான் சொன்ன மாதிரி ஜிபிஎஸ் மாதிரி சில கருவிகளை யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ஃப்ளூரசன்ட் டை, சில ஸ்பெஷல் டைஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமாக அந்த டியூமரை மட்டும் ஆப்ரேட் பண்ணி நார்மல் பிரெயின் டிஸ்டர்பே ஆகாமல் நம்மளால் கம்ப்ளீட்டாக அந்த டியூமரை எடுத்து அவங்களுக்கு குணப்படுத்த முடியும். ஸோ நரம்பு மூளை சார்ந்த பிரச்சனைகளுக்கு அப்டேட்டடாக இன்னைக்கு வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.